ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலம் எவ்வளவு மாறினாலும், டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்தாலும், தமிழரோட அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரே பண்டிகை எதுன்னு சொன்னால் பொங்கல்னா மிக ஆகாதுங்க. பொங்கல் என்பது ஒரு உணவு மட்டுமல்லங்க, ஒரு திருவிழான்னு சொல்லலாம். அதே போல் இது ஒரு நன்றி சொல்லும் நாள்னு கூட நம்ம சொல்லலாம். அது வந்துட்டு நம்ம மதிப்பை உழைக்கும் நாள், விவசாயத்துக்கு நம்ம போற்றும் நாள், சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிற நாள் கூட சொல்லாங்க. சூரிய பகவானுக்கு நன்றி, மண்ணுக்கு நன்றி, விவசாயத்துக்கு நன்றி, இந்த மூன்றும் சேர்ந்து தான் தைப்பொங்கல் சொல்லுவாங்க. தை பிறந்தாலே வழி பிறக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எங்கள் பாட்டிலாம் நிறைய வாட்டி இது சொல்லுவாங்க. பொங்கல் பண்டிகை நம்மளுக்கு என்ன உணர்த்துனாக்கா, இந்த ஒரு நாளில் வந்துட்டு நம்ம மண்ணையும் மனிதனையும் நினைச்சு பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம பொங்கலை கொண்டாடுறாங்க. பொங்கல் அன்றைக்கி எப்படி இருக்குன்னா, சூரியன் உதிக்கும் காலையில் மண் வாசனை, புது பானை எடுத்து பால் போட்டு அரிசி சேர்த்து அது கூடவே வெல்லமோ இல்லை சர்க்கரையை போட்டு பொங்குவோம். பொங்கல் சமயத்தில் பொங்கல்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கல் நம்ம வாழ்க்கையும் பொங்கட்டும், இதே போல் சந்தோஷத்தில் பொங்கட்டும்னு வேண்டிக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம குலதெய்வத்தை அந்த தருணத்தில் நம்ம பொங்கல் நம்மளோட ஆசை எல்லாம் என்னென்ன ஆசை இருக்குது மனதார நினச்சிக்கிட்டு அது பொங்கி வழியணும், பெருகணும், பொங்கணும் பெருகிட்டோன்ட்டு வேண்டிங்கினாங்க. நம்ம பொங்கல் என்ன நம்மளுக்கு சொல்ல வருதுனாக்கா, நம்ம எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் உருவாக்கிய மண்ணை மறக்காதுன்றதாங்க பொங்கலோட இன்னொரு அர்த்தம் கூட சொல்லாங்க. எவ்வளோ பெரிய கிரேட் சக்ஸஸ் வந்தாலும் சிம்பிளிசிட்டியை மறக்கக்கூடாது. வீடுகளில் பொங்கல் வரலாறு 4 நாட்கள் சிறப்பு, அதில் மறைந்துள்ள அறிவியல் மாற்றம், இன்றைய தலைமுறைக்கு பொங்கல் சொல்லும் செய்தி என்ன, அனைத்தையும் இந்த பிரதியில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் செய்யாமல் முழுசாக பாருங்கள். பொங்கல் என்ற வார்த்தை பொங்குதல் என்ற சொல்லிலிருந்து வந்தது. பால், அரிசி, பருப்பு எல்லாம் சேர்த்து பொங்கி வழியும் பொழுது அது செல்வம், செழிப்பு, மகிழ்ச்சி என்பதற்கு அடையாளம் தாங்க இந்த திருநாள். இந்த திருவிழான்னு சொன்னால் குறைந்தது இது ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பே நம்மளோட தமிழோட கொண்டாடப்படும் ஒரு திருவிழாங்க. சோழ காலம், பாண்டியர் காலம், பல்லவர் காலம், எல்லா காலத்திலும் பொங்கல் ஒரு முக்கியமான திருவிழாவை கொண்டாடிட்டு இருந்தாங்க. பொங்கல் என்பது விவசாயிகளின் புத்தாண்டுன்னு சொல்லலாம். அதே போல் பொங்கல் நம்ம தமிழர்கள் புத்தாண்டு கூடங்க. பொங்கலின் முதல் நாள் போகி கொண்டாடுறாங்க. போகின்றது நம்ம பழைய விஷயங்களெல்லாம் எரிக்கக்கூடிய ஒரு நாள் போகியாக கொண்டாடுறோம். அதுக்கு அடுத்ததாக பொங்கல் கொண்டாடுறோங்க. நம்ம பொங்கல் அன்னைக்கு சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்கிற நாளுங்க. இன்று உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் அனைவருக்குமே என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் அனைவரோட வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும், கௌரவத்தையும், நிம்மதியும், அமைதியும் கொடுக்கட்டும் வேண்டிக்கிறேன். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.